இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். ஐயோ மாமா, இவ சின்ன பொண்ணு, இவ பேசுறத நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? உங்களை நான் நம்புறேன் மாமா. கங்கா, என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. இது உன் மேல சத்தியம் கங்கா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏண்டி மாமாவை கோவப்பட வச்சுட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா, எங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கு வரும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதான் மாமாவை சீண்டி விட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். மாமா மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு நினைப்பு இருக்குன்னு பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, நான் வச்ச டெஸ்ட்ல மாமா பாஸ் ஆயிட்டாரு. ஒரே அறிவு கெட்டவளே. மாமா, இனிமே இவ இப்படி பேச மாட்டா. இவ்வளவு மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்ல கங்கா, சாரு என் மாமன் பொண்ணு தானே. அவ மனசுல ஒரு சந்தேகம் இருந்தா என்ன கேட்காம வேற யார்கிட்ட கேப்பா? சந்தேகத்தை மனசுலயே வச்சுக்காம வெளிப்படையா கேட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்தான். சாரு, இனிமே உன் மனசுல கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். ஏதோ தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிரு. மாமா, ஐயோ, என்ன மாமா இவ கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? இவ சின்ன பொண்ணு மாமா. இல்ல கங்கா, மன்னிப்பு கேட்கறதுல சின்னவங்க பெரியவங்க என்ன இருக்கு? சாரு எதிர்பார்த்தது சரிதான். நான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன இருக்கணும்னு விரும்புறேன். மாமா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்க மனசை புண்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சாரு, நீ யாரு? என் மாமன் பொண்ணுடா. நீ என்கிட்ட எது வேணாலும் உரிமையா பேசலாம். அதுக்கு தானே மாமங்கிற உறவே இருக்கு. வரட்டா? ஏய் சாரு, இனிமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த உன்னை உதப்பேன். அக்கா கல்யாண விஷயமா கலெக்டர் மாமா கிட்ட பேசினா சரியா இருக்கும்ல? சரி, அவங்க கிட்ட பேசுவோம். ஹலோ அத்தை, நான் சாரு பேசுறேன். கலெக்டர் மாமா கிட்ட பேசணும். எதுக்குமா எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமே இங்க ஃபோன் பண்ணக்கூடாது. இல்ல அத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம். கலெக்டர் மாமா கிட்ட சொல்லித்தான் ஆகணும். என் புள்ளகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன விஷயமா இருக்கு? கலெக்டரோட அம்மா நான், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத்தை, நீங்க கோவமா இருக்கீங்கிறதுனால தான் நான் மாமா கிட்ட பேசணும்னு சொன்னேன். சரி, என்ன விஷயம் சொல்லுமா? அத்தை, அக்கா கல்யாண விஷயமா பேசணும். இனிமே அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கணும். பெரியவங்க மாதிரி பேசக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னத்தை இப்படி பேசுறீங்க? எங்களை உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? இங்க பாருமா, உன் மேலயும் கங்கா மேலயும் எனக்கு எப்பவுமே கோவம் கிடையாது. உங்க எல்லார் மேலயும் எனக்கு பாசம் உண்டு. கங்காவுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் வேண்டான்னு மட்டும்தான் நான் சொல்றேன். அந்த விஷயத்தை தயவு செஞ்சு இனிமே நீ பேசாது. அத்தை, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அக்காவுக்கும் கலெக்டர் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகலன்னா ஜெயச்சந்திர மாமாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடும். ஆனாலும் பரவாயில்லம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஜெயச்சந்திர முறை பையன் தானே. ஏற்கனவே நிச்சயம் வர நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லேன்னு முடிவானதுக்கு அப்புறம் அவங்கவங்க சௌகரியமான இடத்த பாத்துக்கிறது தான் நல்லது. இல்ல அத்தை, கங்கா அக்காவும் கலெக்டர் மாமாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி காதல் ஒண்ணும் இல்லம்மா. என் பையன் கங்காவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, கங்காவும் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட இது பேசி முடிச்ச சம்பந்தம் மாதிரி தான். அதுக்காக காதல் அது இதுன்னு இல்லாத ஒண்ணு சொல்லி கங்கா மனச மாத்த முயற்சி பண்ணாதீங்க. கங்கா பெத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொண்ணு. அப்பா அம்மா யார சொல்றாங்களோ
அவங்கள மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவா. அதனால இந்த விஷயத்த இதோட விட்டுடுமா. இனிமே இது சம்பந்தமா இங்க போன் பண்ணாத. என் பையனை சந்திக்கவும் முயற்சி பண்ணாதம்மா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயந்தாம்பா. ஒரு புள்ளைய பெத்தவளுக்குதான் புள்ளைக்கு பொண்ணு எங்க எடுக்கணும், அதை எப்படி நடத்தி வைக்கணும்னு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல மத்தவங்க அறிவுரை எனக்கு தேவையில்லை. அது சரி, நாச்சியாரையும் முத்தரசியையும் எங்கிட்ட ஏன் அனுப்பி வச்ச? அம்மா, நான் யாரையும் அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நானே உங்ககிட்ட நேரடியா கேக்குறேன். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு திடீர்னு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டான்னு ஏமா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? செல்வா, நான் யாரோட மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லல. கங்காவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஐயாவோட சொந்தக்காரங்க மூலமா மறுபடியும் உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் என் பையனுக்கு கங்காவை கட்ட முடியாதுன்னு சொன்னப்பா. அம்மா, உங்க மனசுல யார் மேலேயும் இருக்கிற கோபத்துக்கு கங்காவை ஏமா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயாவோட 2வது மனைவி பொண்ணுங்கிறத தவிர வேற எந்த குற்றமும் அவ மேல இல்லையே. கங்கா மேல எனக்கு எந்த அதிருப்தியும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன்ப்பா. அப்புறம் ஏமா திடீர்னு கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க? செல்வா, அந்த முத்தரசி என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க பையன் ஜெயச்சந்திர மாப்பிள்ளையா தயாரா இருக்கானா. நீ கல்யாணம் செஞ்சுக்கலனா அவங்க பிள்ளை இருக்கான்னு சவால் விட்டுட்டு போறாங்க. தாராளமா கட்டிக்கிட்டோம், என் பிள்ளைய விட்டுடுங்கன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாரு செல்வா, நீ கங்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினைக்காதடா. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்டா. மத்தவங்களுக்காக என் மகனை இழக்க நான் தயாரா இல்ல. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காதடா. என்னம்மா இது? அம்மா, உட்காருங்கம்மா. அம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, வேண்டாண்டா, நீ எதுவும் சொல்லாத. கலெக்டர் அம்மாவா? கலெக்டர் அம்மா அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாங்க. கலெக்டருக்கு போன் பண்ணா இந்த அம்மா போன் எடுக்குது. இந்த அம்மா போன் எடுத்ததுனால அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல. சாரு, கலெக்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாக்கா, ஆனா அவங்க பேசின விதமே சரியில்லைக்கா. உன்னை யார் அவங்க கிட்ட பேச சொன்னது? வீட்ல அப்பா அம்மா பெரியம்மா எல்லாம் இருக்கும்போது நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறது தப்பு. அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? அக்கா, நீ கலெக்டருக்கு படிச்சாலும் இன்னும் அந்த காலத்து பொண்ணு மாதிரியே இருக்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இந்த நிமிஷமே அவரை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பேன். எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன், யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். உன் மனசுல இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் இருந்தா இப்பவே தூக்கி எறிஞ்சிரு. நாம எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருக்கோம். நம்ம அப்பாவோட பேர் சொன்னா இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை தெரியுமா? அம்மா அப்பா பெரியம்மா இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு என்னால போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த மாதிரி எண்ணம் உன் மனசுல வரவே கூடாது. உனக்கு கல்யாண வயசு வரும்போது ஒருவேளை எனக்கு ஏற்பட்ட நிலைமை உனக்கும் ஏற்படலாம். அப்ப நீ அப்பா அம்மா பெரியம்மா பக்கம் தான் நிக்கணும். என்ன நடந்தாலும் சரி பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும். உன் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் நீ பேசவே கூடாது, புரிஞ்சுதா? அக்கா, எனக்கு உன் கல்யாணம் தான் முக்கியம். உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் யார்கிட்ட வேணாலும் கெஞ்சுவேன், சண்டை போடுவேன்.
அக்கா, நீ இப்படி வாயில பூச்சியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க எங்களை விட பெரியவங்க. உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க ஒரு முடிவெடுக்காம இருக்கீங்களேந்தா நான் ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன். ஏய், என் வாழ்க்கைக்கு சரியான முடிவு எடுக்க வேண்டியது நம்ம அப்பா. அவர் கூட்டிட்டு போற பாதையில தான் நான் போவேன். அவர் சொல்றதை தான் நான் கேட்பேன். அப்பா நம்ம எல்லாரையும் கண்ணியமா வளர்த்திருக்காரு. அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இப்ப மட்டும் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் நம்ம அப்பாவோட பெருமையும் கௌரவத்தையும் காப்பாத்தணும். அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் எடுக்கிற முடிவு தான் நான் எடுக்கிற முடிவு. அப்பாவை மறந்துட்டு கலெக்டரோட போய் வாழ்க்கை நடத்துறதை விட காலம் பூரா நான் அப்பாவோட பொண்ணாவே இருக்க தயார். அதை நான் பாக்கியமா நினைக்கிறேன். அப்பா கலெக்டர் வந்தப்போ என்ன சொன்னாரு? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட வந்தாதான் இந்த கல்யாணம். பெத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த விரும்பலன்னு சொன்னாரு. அதுதாண்டி உண்மையான வார்த்தை. அதுதான் இந்த கங்காவும் விரும்புறா. அக்கா, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்களுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் ஆனாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கும் அதுதாண்டி எண்ணம். ஆனா எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு நான் விரும்பல. அவர் அப்பா அம்மா சம்மதம், நம்ம அப்பா அம்மா சம்மதம், எல்லாரும் சம்மதத்தோடவும் கல்யாணம் நடந்தாதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். சரி, அக்கா உன்னை அடிக்க கை ஓங்கினேன்னு வருத்தப்படாத என்ன? இல்லக்கா, சுப்பு, ஐயா, இங்க வாமா. என்னங்க ஐயா? உட்காருமா. ஏம்மா, நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சரியான அப்பாவா நடந்துகிட்டு இருக்கேனா? என்னோட கடமையெல்லாம் சரியா செய்யறேனா? என்னைய எப்படி கேட்டுட்டீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யல? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போயிடுறீங்களே. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனாலும் ஒரு குற்ற உணர்வு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குமா. கங்கா விஷயத்துல நான் சரியாதான் நடக்கிறேனா, இல்ல என் பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுக்கிறேனா? என்னைய இப்படி கேட்டுட்டீங்க? கங்கானா உங்களுக்கு உயிர். உங்க உயிருக்கு நீங்களே கெடுதல் பண்ணுவீங்களா? இல்ல சுப்பு, என் பொண்ணு வாழ்க்கை என்னால கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கங்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்னால அமைச்சு கொடுக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஐயா, உங்க மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கங்கா கல்யாணத்தை நீங்க நல்லபடியா நடத்தி வைப்பீங்கன்னு நான் உங்களை முழுசா நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கை நம்ம புள்ள சாருக்கு இல்லம்மா. என்னையா சொல்றீங்க? கங்காவோட கல்யாண விஷயமா கலெக்டரோட அம்மா கிட்ட சாரு ஏதோ பேச முயற்சி பண்ணிருக்கா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவ அக்கா மேல வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. அக்கா கல்யாணத்தை எப்படியாவது நடத்திக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக ஊருக்கு போயிருக்க ரமா கிட்ட மணிக்கணக்கில் யோசனை கேட்கிறா. இன்னைக்கு கங்கா கிட்ட நேரடியாவே சொல்லிட்டா, நீ உடனே வீட்டை விட்டு வெளியில போய் கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்க, உன் இடத்துல நானா இருந்தா அப்படித்தான் பண்ணிருப்பேன்னு சொல்றாம்மா. அப்படியா சொன்னா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சுப்பு, அவசரப்படாத, பொறுமையாரு. சாரு பேசுனதுலயும் தப்பு இல்லை. என்ன பண்றது, அக்கா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு
ஒரு ஆதங்கத்தில் அப்படி பேசியிருக்கா. சின்ன பிள்ளைய குத்த சொல்லக்கூடாதும்மா. இருந்தாலும் வயசுக்கு மீறின பேச்சு பேசக்கூடாதியா. அவளை கூப்பிட்டு கண்டிக்கணும். இல்லம்மா, சாரு பேசுனது தப்பு இல்லைன்னு தோணுது. எங்க ஐயா ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்கிட்ட வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா எல்லாமே தலைகீழ இருக்கிறதா தோணுது. நம்ம அறிவு கெட்டாத சம்பவத்தை எல்லாம் பேசுறாங்க. எத்தனையோ கல்யாணம் பெரியவங்க சம்மதத்தோட ஜாதகம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து 1000 பேர் ஆசீர்வாதத்தோட நடக்குது. ஆனா அதுல எத்தனை நிலைச்சு நிக்குது? பெரியவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண எத்தனையோ பேரு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, நம்ம சாரு பேசுனது சரின்னு சொல்ல வரீங்களா? ஒரு சாதாரண அப்பாவா யோசிச்சு பார்த்தா என் பொண்ணு விரும்பினவனை கல்யாணம் பண்றது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஊருக்கே நியாயம் சொல்ற என் நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தா அது சரியில்லைன்னு தான் படுது. இப்ப நான் கங்காவுக்கு அப்பாவா முடிவெடுக்கிறதா இல்ல ஐயாவா முடிவெடுக்கிறதா? ஒரு அம்மாவா நீயே பதில் சொல்லு. நீங்க சொல்ல வந்தது தாயா நானும் சொல்றேன். கங்காவோட அம்மாவா யோசிச்சு பார்த்தா அவ கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பில்லைன்னு தான் தோணுது. ஆனா ஐயாவோட மனைவிய யோசிச்சு பார்த்தா பெத்தவங்க சம்மதம் இல்லாம கங்கா கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு தான் ஐயா தோணுது. கங்காவோட பொறுமையும் பெத்தவங்க மேல அவ வச்சிருக்கிற மரியாதையும் பார்க்கும்போது அவ விரும்புற கலெக்டரை இந்த நிமிஷமே கட்டி வைக்கணும்னு தோணுது. ஆனா என்னால ஐயா, நீங்களா கலங்குறீங்க? சுபு, நானும் ஒரு பொண்ணை பெத்தவன் தானம்மா. என் மனசு மட்டும் கல்லாவா இருக்கும். சரி, போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. கங்கா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேம்மா, என் உயிர் உட்பட.